உலகம் முழுக்க பரவி வாழ்கிற 10 கோடி தமிழ் மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற, பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அது சிறை என்றாலும் மகிழ்வான சுகபோக இடமாக இருந்தாலும், தாய் தமிழ் சமூகத்திற்காக காலமெல்லாம் உழைக்கின்ற தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள் இணைந்து நடத்துகிற, கூட்டமைப்பாக நடத்துகிற காவேரி ஆற்றினீர் உரிமையை மீட்டிட மேகதாது அணையை கர்நாடக அரசே கட்டிட அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற பெரும் முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து அனைவராலும் திரும்பி பார்க்கின்ற ஒரு மகத்தான ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்றிருக்கிற என் ஆருயிர் தாய் தமிழ் சமூகத்துடைய அரசியல் கட்சி தலைவர் பெருமக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே ஆளுகிற கட்சி அல்லது எதிர்கட்சி அல்லது நடிகர் என்றால் ஒரு அங்கீகாரம் இருக்கும். தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, மண் வாழ்கன்னா ஒரு வலிமையான ஆதரவை நாம் தொடர்ந்து பெற முடியவில்லை என்கின்ற ஆதங்கத்தை தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து பட்டியலிட்டார்கள். அப்படி பட்டியலிட்ட தலைவர்கள் நம்முடைய சமூக நீதி மக்கள் இயக்கத்தினுடைய ஆருயிர் அண்ணன் அம்பேத்கர் தாசன் அவர்களே, தமிழ் சமூகத்திற்காக தொடர்ந்து குரல் எடுத்தவர்கள் ஆருயிர் அண்ணன் வேணரசன் அவர்களே, மீனவர் குலத்தினுடைய போராளிகள் என் ஆருயிர் போராளி மகேஷ் அவர்களே, என் ஆருயிர் அண்ணன் மணி அவர்களே, பாஜகவினுடைய கொள்கை விளக்க அணியினுடைய செயலாளர் என் ஆருயிர் சகோதரர் இப்ராஹிம் அவர்களே, தடா பொடா என்று நாம் ஒரு காலத்திலே அடக்குமுறைக்கு இரையான பொழுது கூட அந்த பெயரையே தன் பட்டமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆருயிர் அண்ணன், இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்ல மனித உரிமைகளை பாதுகாப்பதிலே முனைந்து களமாடி வருகிற தடா ரஹீமன் அவர்களே, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆருயிர் சகோதரர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்தன் அவர்களே, தொடர்ந்து கிறிஸ்துவ இயக்கத்தினுடைய நலன்களுக்காகவும் தமிழ் சமூகத்தின் நலன்களுக்காகவும் எல்லா கூட்டங்களிலும் தன் உரத்த குரலை பதிவு செய்கிற என் ஆருயிர் அண்ணன் இயேசுதாஸ் அவர்களே, ஐஜேகே தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிற இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் என் ஆருயிர் ஐயா பாரிவேந்தர் ஐயாவுடைய அன்பு தளபதி என் ஆருயிர் தம்பி சண்முகம் அவர்களே, பாமகவினுடைய மூத்த தலைவர் வருங்கால சட்டமன்ற நாடாளுமன்றத்திற்கு வருகை புரிகிற அளவுக்கு தகுதியான தலைமை நம்பிக்கை பெற்றிருக்கிற ஆருயிர் அண்ணன் ஜெயராமன் அவர்களே, இப்ப நிறைய தமிழர்கள் குறித்து மிக கடுமையாக வெந்து சினந்து கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற பறையர் பேரவை நிறுவன தலைவர், புரட்சி தமிழகத்தினுடைய நிறுவன தலைவர் என் ஆருயிர் சகோதரர், அந்த சமூகத்திலேயே சிறப்பாக இருக்கிற அறிவும் இன உணர்வும் உள்ள முக்கிய தலைவர்களில் முதன்மையான தலைவராக இருக்கிற என் ஆருயிர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய ஆருயிர் மூத்த தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்களே, நம்முடைய தமிழ்நாடு தன்னுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா பல கருப்பையா அவர்களே, தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி நாங்கள் தொடர்ந்து இதெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு முன்னெடுக்கிற பொழுது உடனடியாக ஒப்புதல் தந்து இந்த மேடைக்கு வலிமை சேர்த்திருக்கிற என் ஆருயிர் சகோதரன் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திருமாரஞ்சி அவர்களே, இந்திய குடியரசுக் கட்சியினுடைய ராம்தாஸ் அத்லேபிரியினுடைய அணித்தலைவர் தம்பி ஜெகதீஷ் அவர்களே, அற்புதம் அம்மா அவர்களே, டாக்டர் புதிய தமிழகம் கட்சியினுடைய இளம் தலைவர், இளம் மருத்துவர், இளைஞர்களினுடைய தலைவர் என் ஆருயிர் தம்பி ஷியாம் அவர்களே, இல்ல தெரியணும்ல நம்ம யாருன்னு. இப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், எந்த இயக்கம் எந்த தலைவர்னு தெரியாம மக்களுக்கு தெரியணும், நாட்டுக்கு உலகத்துக்கு தெரியணும் டாக்டர்யா பாத்துக்கு. இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி அலையலையா கொண்டு வந்து சினந்து சினந்து தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்குள்ளையும் நாடாளுமன்றத்துக்குள்ளையும் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து முந்திரிக்காட்டில் இருந்து வல்வெட்டித்துறை வரை தொடர்ந்து தன்னுடைய தமிழுக்காகவும் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் காடுகளிலே மறைந்தும் கடுமையான அடக்குமுறை சட்டங்களுக்கு இரையாகியும் கூட தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, புலிகள் வாழ்க, ஈழம் வெல்க என்று களத்திலே நிற்கின்ற என் ஆருயிர் சகோதரன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல் முருகன் அவர்களே, வேலுண்டு விலையில்லை என்பார்கள்,
தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு வேல் இருக்கிறது. அந்த வேல் முருகன் யாவருக்க பயமேன் என்று அலையலையாய் வந்திருக்கிறது. ஆர்வீர் ஒருவர்களுக்கும் வேல் முருகனையா அவர்களுக்கும் அவர்களே, நம்முடைய உலகம் முழுக்க ஈழத்தில் கொத்து கொத்தாய் செத்து மடிந்து மிகப்பெரிய அறவழி போராட்டத்திலும் ஆயுத போராட்டத்திலும் நாம் உரிமைகளை இழந்த பொழுதும் உலகத்தினுடைய தமிழின தேசியத்தினுடைய தலைவர் ஆர்வீர் அண்ணன் மேதகு பிரபாகரன் ஐயா அவர்களுடைய கடுமையான தியாகத்திற்கு மத்தியில் முள்ளி வாய்க்காலிலே கொத்து கொத்தாய் நாம் இனமே அழிந்த பொழுதும் கூட உலக நாடுகளே கொத்து குண்டுகளை போட்டு இரக்கமில்லாமல் நம்மளை கொன்று குவித்த பொழுது அந்த சாம்பலில் இருந்து ரத்தத்தில் இருந்து அந்த இடுகாட்டில் இருந்து எழுந்தான் செந்தமிழன் சீமான். நாம் தமிழர் கட்சி எங்களை ஆயுதத்திலே மௌனிக்க செய்த உலக பாசிசவாதிகளே, ஜனநாயகத்திற்கும் தமிழினத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் ஈழத்தினுடைய விடுதலைக்காக நாங்கள் இருக்கிறோம் என களத்தில் என்று மக்களை அமைப்பாக திரட்டி அணி அணியாய் அறவழியிலே போராடி வாக்கு அரசியலிலே நின்று வரலாற்றிலேயே தமிழ் இனத்தை சொல்லி மொழியை சொல்லி 40 லட்சம் வாக்குகளை ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் நாம் தமிழர் கட்சி பெற்று உலகத்தை திரும்பி பார்க்க செய்த ஒரு வெப்ப கருத்தியல் போராளி செந்தமிழன் சீமான் அவர்களே, இந்த கூட்டத்தை எல்லாம் ஒருங்கிணைச்சதுல எங்க ஆர்வீர் ஐயா புதிய தமிழகம் கட்சி, புதிய தமிழகம் அவர் எப்ப பேர் வச்சாரோ தெரியல, எந்த காரணத்திற்காக புதிய தமிழகம் என்று ஒரு பெயரை நிறுவினாரோ அந்த புதிய தமிழகத்தை உருவாக்கியதிலே மிகச்சிறந்த ஆயுதமாக கருத்தியல் கருவியாக இருந்த மருத்துவர் எங்கள் ஆர்வீர் ஐயா இந்த இயக்கத்தை, இந்த மேடையை முனைந்து நம்பிக்கையோடு ஒருங்கிணைப்பதற்கு முன்முயற்சி எடுத்துக்கொண்ட புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் என் ஆர்வீர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, வெள்ளம் போல் குருவி இருக்கிற பல்வேறு விவசாய சங்கத்தின் தலைவர் பெருமக்கள் உள்ளிட்ட உயிருக்குயிரான உறவுகளே, ஊடக உறவுகளே, அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை முதலிலே வணக்கத்தை பரிசாக்கி, தமிழ்நாடு ஒரு புதிய அரசியலை ஒரு புதிய பாதையை கட்டமைக்கிறது. அதற்கான முதல் மேடை இந்த மேடை. இது காவேரி ஆற்றினீர் உரிமையை கர்நாடக அரசு மேகதாதுவிலே அணையை கட்டக்கூடாது. இது அறவழியிலே நாங்கள் விடுக்கிற கோரிக்கை. தமிழ்நாட்டிலே தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது. ஜோசப் விஜய் முதலமைச்சராக அரியணையில் இருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பிரதான எதிர்கட்சி திமுக, அதிமுக உள்ளிட்ட மேடையில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் வேண்டுகோள் வைத்த பொழுதும் இப்பொழுது வரை மௌனமாக இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தாவேகாவின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களே, 10 கோடி தமிழ் மக்களின் உணர்வுகளை புறந்தள்ளிவிட்டு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நீராதாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு கர்நாடகாவுக்கோ மத்திய ஒன்றிய பாஜக அரசுக்கோ நீங்கள் துணை போவீர்களேயானால் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் இனமாய் மொழியாய் மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு அணி சேர்வோம் என்கின்ற எச்சரிக்கை தான் இந்த முதல் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் இதுவரை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலே இப்படிப்பட்ட ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை யாரும் கூட்டல, அரசாங்கம் கூட்டல, தமிழக வெற்றி கழகம் கூட்டல, பிரதான எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கல, காவேரிக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல, அதற்கு அடுத்த ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அழைக்கல, முன்முயற்சி எடுக்கல. ஆனால் இந்த அதிமுக, திமுக, தாவேக தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்காகவே பிறந்து வளர்ந்து அதற்காகவே அரசியல் இயக்கத்தை கண்டு வெண்கொடுமை சிறையில உயிரை இழந்து சொத்தை சுகத்தை இழந்து தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, ஈழம் வாழ்க என வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து வருகிற எங்கள் இயக்கத்தின் தலைவர் பெருமக்கள் இருக்கிறோம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பிறந்த கள்ள குழந்தைகள் அல்ல நாங்கள். இந்த மண்ணை இனத்தை மொழிய மீட்க வந்த பச்சை தமிழ்தாயின் பிள்ளைகள். அனைத்து கட்சிகளுடைய தலைவர் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சின்ன சின்ன பாதையில எங்க செந்தமிழன் ஐயாவும் டாக்டர் ஐயாவும் எங்க வேல்முருகன் ஐயாவுக்கும் பெரிய எந்த வேறுபாடு இல்ல. பச்சை தமிழ் தாயின் அன்பு குழந்தைகள் தான்.
இப்ப நாங்க இருக்கிறோம், எங்க டாக்டர் அன்புமணியா வரல, பேர் உண்மையிலேயே அப்படி நாங்க நினைக்கல. ஆனாலும் ஜெயராமன் கேட்டாங்க, இல்ல நான் மன்னிச்சுக்கிறேன், அடுத்த முறை போட்டுடலாம், இதை தவறா உடனே அதை ஏத்துக்கிட்டு அப்ப அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் டாக்டர் சின்னவர். அப்ப இப்ப நம்ம யாரும் கௌரவம் பார்க்கல, என் மேடையில் யாரு முதல்ல 2வது 3வது பார்க்கல. இதை விட கொடுமை என்னன்னா, டாக்டர் ஐயா புதிய தமிழக கட்சி தலைவர், ரொம்ப கொஞ்சம் கடுமையா இருப்பார், அவ்வளவு இலகுவா வளைய மாட்டார், வளைஞ்சு பழக்கம் இல்லை. பொதுவாகவே அந்த தமிழர்களே வளைய மாட்டார்கள். அதுல தமிழனுடைய மூல சமூகமா இருக்கிற அந்த சமூகம் வளைவதில் நீதிக்கு வளையுமே அல்லாமல் பிற எதற்காகவும் வளையாது.